ஹாய் ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம், அதுவும் இல்லாமல் ஆடி 4வது வெள்ளி. காலையில் எழுந்து என்னுடைய வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ணாமலையார் மலையை பார்த்தும் தரிசனம் பண்ணியாச்சு. வீட்லேயும் சுவாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டேங்க. உருளிக்குமே பூ டெக்கரேஷன் பண்ணியாச்சு. கோலமும் போட்டாச்சு. வாசக்கலக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. என்னுடைய பூஜை வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னபூரணி தாயாரையுமே வழி பண்ணிவிட்டு கிச்சன் வேலை ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நோன்பு கிடையாது, ஆனால் வீட்டில் மட்டும் அம்மன் படம் வச்சு வழிபாடு சாமி கும்பிடுவோம். சாமிக்கு நிவேதனம் செய்யலான்ட்டு பயத்தம்பருப்பு பாயசம், அப்புறம் புளியோதரை செய்யலான்ட்டு புளிக்குழம்பும் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஏலக்காப்பால் சுவாமிக்கு படைக்கிறதுக்காக. சுவாமி பூஜை ரூமும் எல்லாம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. புளி சாதம், இது சக்கரை பொங்கலுங்க, இன்னும் கலக்கில் நெய் போட்டது. அப்புறம் உளுந்து வடை, இது பச்சைப்பயிறு சுண்டல். மொத்தம் 5 பொருள் நிவேதனம் பண்ணலான்ட்டு பயத்தம்பருப்பு பாயசம். அப்புறம் காலையில் பசங்களுக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் இட்லியும் தான் இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் எல்லா பிரசாதமும் எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிக்கிட்ட வச்சு சுவாமிக்கு விளக்கேற்றி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு தாம்பூலம் வச்சு சுவாமி கும்பிட்டுட்டுங்க. லக்ஷ்மி தாயாருக்கு 108 போற்றி சொல்லிட்டு கனகதார சோஸ்திரம் படிச்சுட்டு சுவாமிக்கு தீப ஆராதனையும் காமிச்சிட்டேங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருங்கன்னு சுவாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நானுமே நல்லா இருக்கணுன்ட்டு சுவாமிக்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கிட்டேன். நீங்களுமே ப்ரே பண்ணிக்கோங்க.